ரைட். சூர்யா, மொழி, சாதி, மதவாதம் இப்படி பல்வேறு அம்சங்களை கொண்டதாக தான் இந்த அறிக்கை இருக்குது. இது நிறைய பிரிவினைகளையும் பேசுது அப்படிங்கிற. ஓகே, ஒன்றும் இல்லை சார். நம்பர் 1, மொழியை, தமிழை பற்றி நாங்கள் தமிழனுடைய பெருமையை, தமிழனுடைய உரிமையை பேசுனா அது பிரிவினை என்பது பாஜகவினுடைய கருத்தாக இருக்குது. அதுக்கு மக்கள் என்ன முடிவு சொல்லுவாங்களோ அது சொல்லுவாங்க. இது நம்பர் 1. ரெண்டாவது, இவங்க 1.5 லட்சம் கோடி கடன் இருக்குது, 2 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 155 லட்சம் கோடிக்கு மேலே இந்த ஆண்டு 18 லட்சம் கோடி சேர்த்தீங்கன்னா 170 லட்சம் கோடி வரைக்கும் ஒன்றிய அரசினுடைய கடன் அளவை மோடி அவர்கள் உயர்த்தி வைத்திருக்கிறார். இப்போ இந்த இடத்துல ஏன் அதை ஏதோ யார் மேல டாக்ஸை போட்டு நீங்க ரெடியூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. மக்கள் மீது டாக்ஸை போட்டு ரெடியூஸ் பண்றீங்களா, கார்ப்பரேட் மீது டாக்ஸை போட்டு ரெடியூஸ் பண்றீங்களா அப்படிங்கிறது இருக்கு. கடந்த 25 ஆண்டுகள்ல, இன்னும் சொல்ல போனா போஸ்ட் குளோபலைசேஷன் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்ச பிறகான 30 ஆண்டுகள்ல கார்ப்பரேட் வரி, ஜிஎஸ்டி, அதாவது மக்கள் கட்டக்கூடிய சேவை வரியை விட மக்கள் கட்டக்கூடிய இன்கம் டாக்ஸை விட குறைவாக இருப்பது இந்த ரெஜிம்ல தான். கார்ப்பரேட் வரி சாதாரண மக்கள் 5 ரூபாயும் 10 ரூபாயும் கட்டுற டாக்ஸை விட குறைவாக போயிருக்கிறது அப்படிங்கிற ஒரு அவலத்தை பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்தி இருக்கிறது. அப்ப அந்த கடனை எங்க நீங்க போய் காம்பன்சேட் பண்றீங்க அப்படின்னா பெட்ரோல் மேல போடுறது, அதாவது பெரிய பெரிய நிறுவனங்களை விட்டுறது, சாதாரண பெட்ரோல்ல போடுறது அப்படிங்கிறது அவர்களுடைய நடைமுறையாக இருக்கிறது. இன்னொன்னு, இன்னைக்கு நாங்க தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிற எதையுமே நிறைய உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் முரண்படக்கூடிய விஷயங்கள் எப்படி இவங்க செயல்படுத்த முடியும்? தமிழ்நாட்டில் இருந்து அதான் சொல்றோம்ல, அந்த கூட்டணியினுடைய சிங்கிள் அஜெண்டா அப்படிங்கிறது மோடி அரசை வீட்டுக்கு அனுப்புவது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். லார்ஜர் ஃபாரம்ல மதச்சார்பின்மையா இருக்கட்டும், மொழி உரிமையா இருக்கட்டும், மாநிலங்களின் உரிமையா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய சமத்துவத்தை, சகிப்புத்தன்மையை உறுதிப்படுத்துறதா இருக்கட்டும், கான்ஸ்டிடியூஷன் ரைட்டை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், இந்த அடிப்படையில் எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்படுறோம். இஷ்யூ பேஸ்ட்ல ஒவ்வொரு கட்சிகளுக்கும் முரண்கள் இருக்கதா செய்யும், அது எல்லா கூட்டணியிலும் இருக்கதா செய்யும். அந்த இடத்துல எங்களுடைய குரலை நாங்க வலுவா பதிவு பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஸ்டாண்ட். இந்த அறிக்கையிலே எடுத்துக்கங்க, எதையும் நாங்க புதுசாலாம் சொல்லல. கடந்த 10 ஆண்டுகள்ல எதையெல்லாம் வலியுறுத்தி நாங்கள் போராடி இருக்கிறோமோ, எதையெல்லாம் எதிர்த்து நாங்கள் போராடி இருக்கிறோமோ, நீண்ட நாட்களா பேசிட்டு இருக்காங்க, செயல்பாட்டுக்கு 10 ஆண்டுகளை நாங்க எதிர்த்ததா சொல்றோம் சார். ஒன்னு, சிஏஏ கடுமையா எதிர்த்தோம். நாங்கள் சிஏஏவை ரத்து பண்ணுவோம் 2020 அப்படி 2019 சட்டத்தை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். யூசிசி கொண்டு வருவதை நாங்கள் கண்டிப்பாக தடுப்போம் அப்படிங்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளே நாங்கள் எதிர்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அதே போல ரயில்வே அலோகேஷன், எங்களுடைய ஆளுநர் விஷயங்கள்லாம் குறிப்பிடுறாரு. தமிழிசை அவர்களும் அதை கேட்டாங்க பத்திரிகையாளர் சந்திப்பில். ஆளுநர்லாம் இவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கும் போதே ஏன் செய்ய முடியல அப்படின்னு கேட்டாங்க. 2 விஷயம் வரேன். ஒன்னு, இப்ப இவங்க ரயில்வே லைனை பொறுத்த வரைக்கும் 2022 மார்ச் மாதம் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்திலேயே சொன்னது என்னன்னா, புதிய ரயில்வே லைன் போடுறதுல சதர்ன் ரயில்வேக்கு 59 கோடியும் நார்தன் ரயில்வேக்கு 13,200 கோடியும் ஒதுக்குறீங்க, இது இன்ஜஸ்டிஸ். இன்னைக்கு நாங்க ஒவ்வொரு ஜோனுக்கும் ஈக்குவலான அமௌண்ட்டை பிரிச்சு கொடுப்போம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறோம் மண்டல அளவுல. அதே போல ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து அந்தந்த மாநில ரயில்வே பணியிடங்களுக்கு வரக்கூடியவர்கள் டிப்ரைவ் ஆகுறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குறத நாடாளுமன்ற ராஜ்யசபால நாங்க எதிர்த்திருக்கிறோம், கொண்டு போய் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு மாநிலங்கள், இப்ப தமிழ்நாட்டில் ரயில்வே பணியிடங்கள் உருவாகுதுன்னா அதுல 90% பணியை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கறத வாக்குறுதியா கொடுத்திருக்கிறோம். இது எல்லாவற்றோட கொடுமை சீனியர் சிட்டிசன். ப்ரீ கோவிடுக்கு முன்னாடி சீனியர் சிட்டிசனுக்கு கன்செஷன் இருந்துச்சு, அந்த கன்செஷனை ஒழிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா சாதாரண ரயில் கட்டணத்தை எக்ஸ்பிரஸ் கட்டணம்னு மாத்துனாங்க. அது ரெண்டுத்தையும் நாங்கள் மிக கடுமையாக இதெல்லாம் கன்சிஸ்டன்ட்டா நாங்க எதிர்க்கிறோம்ன்றீங்க. அதை இப்ப டோல் ஃப்ரீ ரோட் எடுத்துட்டு வரீங்க, அது எப்படி சாத்தியம்? வரேன். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, கடைசி ஆர்டிஐல மத்திய பிரதேசல போடப்பட்ட இதுபடி 2242 கோடி ரூபாய் 15 கோடி சீனியர் சிட்டிசன் இருந்து ஒரே ஆண்டுல 2022-23 ஒரே நிதியாண்டுல மட்டும் மூத்த குடிமக்கள் 60 வயசு தாண்டவங்களுக்கான கன்செஷனை குறைச்சது மூலமா ரயில்வே கொள்ளையடித்திருக்கிறது. அதை நாங்க திருப்பி கொண்டு வருவோம், அதை நாங்க திரும்பி அந்த கன்செஷன் கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். டோல் பிளாசாவுக்காகவும் நாங்கள் நாடாளுமன்றத்தில் 2 ஆகஸ்ட் 2022 எங்களுடைய எம்பி வில்சன் அவர்கள் நேரடியாக ஒரு விஷயத்தை முன் வச்சாங்க. அதாவது இந்த டோல் ப்ராசஸ் அப்படிங்கிறது மேடை நாடுகள்ல டோல் ரோடு, நான் டோல் ரோடுங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க நீங்க இந்த ஆப்ஷனை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பயணம் அப்படிங்கிறது ரைட் டு டிராவல் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட். கட்டும்போது ஒரு சிங்கிள் ஃபேரா போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுதான் இன்னைக்கு தேர்தல் வேட்பாளர்களுக்கு வரும்போது இஸ்லாமியர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்குன்னு ஜவஹர் அலி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். திமுக தொடர்ச்சி. அப்ப அவங்க எங்க அதை எடுத்துட்டு வராங்கன்னா, அதிமுக சொல்லுது சிறுபான்மை மக்களுடைய ஆதரவாளர் நாங்க தான் இருப்போம் அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த கேள்வி அவங்க முன்வைக்கிறாங்க. இல்ல, அதுக்கு முன்னாடி அந்த கவர்னர் பத்தி சொன்னாங்க. கவர்னரை இந்த தேர்தல் அறிக்கையில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எங்களுடைய இளைஞரணி மாநாட்டினுடைய தீர்மானத்தில் சொல்லப்பட்டது போல கவர்னர் என்கிற அந்த பதவியை ஒழிக்க வேண்டும், அது ஒரு கலோனியல் ஐடென்டிங்கிறதுனால அதை ஒழிக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் இடைக்கால ஏற்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த லார்ஜர் எக்ஸ்டென்ட் போக முடியல அப்படின்னாலும் குறைந்தபட்சம் அவருக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்படுற அந்த சட்டப்பிரிவு 361 திருத்தம் ஏற்படுத்தப்படும். என்ன சொல்றாங்க, இப்ப சமீபத்தில்
இதுல கோர்ட் நம்ம அசம்பிளிஸ் அண்ட் பார்லிமெண்ட்ல எம்பி எம்எல்ஏக்களுடைய செயல்பாடுகளை வந்து சட்ட வரம்புக்கு கொண்டு வரணும். அது ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன் சார், அப்புறம் நீங்க குறிக்கிடுங்க. சட்ட வரம்புக்கு கொண்டு வரணும். அதோட எக்ஸம்ஷனை வந்து நீங்க கொடுக்க கூடாது. சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ தனி தீவுகள் அல்ல அப்படின்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கு. ஆனா ராஜ்பவன் மட்டும் தனி தீவுகளா இருக்கு. ஒரு கவர்னர் நினைச்சா அவருடைய பர்சனல் குற்றங்களுக்காக கூட ஒரே ஒரு கேள்வி அவருடைய சின்ன ஒரே நாகராஜ் நீங்க சொல்லுங்க. இல்ல 33% மடி பெண்களுக்குன்னு சொல்றாங்க. இவங்க அறிவிச்சிருக்கிற வேட்பாளர் பட்டியல்ல 2 பேர் இருக்கிறாங்க பெண்கள். அதுலயும் குடும்பத்தை சார்ந்த 3 பேர். அது குறித்து பதில் சொல்லலாம் அவரு. 3 பேர். ஓகே 3 பேர் 33% சொல்றாங்க இடஒதுக்கீடு தருவாங்க. இப்ப பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இப்ப வந்துடும். நீங்க சொல்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு. அவங்களுடைய வேட்பாளர் பட்டியல்ல இப்ப அந்த சதவீதத்திற்கு பெண்கள் இடம்பெற போறாங்க. நீங்க எங்களுடைய இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி சிந்திக்கணும். ஓகே நண்பர் வந்து அவர் வந்து இதை செய்ய போறோம் இதை கொண்டு வர போறோம் தான் சொல்றாங்க. இது வரைக்கும் நீங்க இருந்த போது என்ன பண்ணிருக்கீங்கன்னா நாங்க கேட்கிறோம். நீங்க வந்து வட்டி இல்லாத கல்வி கடனை கொடுப்போன்னு வாக்குறுதி கொடுத்து இந்த 3 வருஷத்துல எத்தனை பேருக்கு வட்டி இல்லாத கல்வி கடனை கொடுத்திருக்கீங்க? கல்வி கடனை ரத்து செய்வோம் இப்ப புதுசா அறிவிக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி 2021 வாக்குறுதியிலும் கொடுத்தீங்களா? அதை இது வரைக்கும் நிறைவேற்றலையே. கேஸ் மானியம் கொடுக்க போறேன்னு இப்ப அறிவிச்சிருக்கீங்க. இதெல்லாம் நீங்க வாக்குறுதியா கொடுத்ததெல்லாம் ஒண்ணுமே செய்யலையே. கவர்னர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது தனி தீவா இருக்கு. அப்படி அவர் தனிப்பட்ட ஒரு குற்றம் நடந்தாலும் கிரிமினல் குற்றத்தில் ஈடுபட்டாலும் அவர் மேல ப்ரொசீடிங்ஸ் நடத்த முடியலங்கிற நிலைமை இருக்கு. அதனால அதை நாங்க ரத்து பண்ணுவோம் அப்படிங்கிறோம். இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறாங்க. எங்களுடைய ஏற்கனவே இஸ்லாமியர் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினராக எங்களுடைய எம் அப்துல்லா அவர்கள் இருக்கிறார். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அங்கங்க யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இன்னொன்னு, இந்துக்களாக அல்லது இந்து சமூகம் என்று சொல்லப்படக்கூடிய பிரதிநிதிகளை கொண்டு போய் உட்கார வச்சுட்டு நாங்க வந்து சிஏஏவுக்கு எதிராக தான் வாக்களிச்சோம். ஒரு இஸ்லாமியரை கொண்டு சிஏஏவுக்கு ஆதரவாக வாக்களித்த கட்சி பாஜக, அதிமுக. ஒரு இஸ்லாமியர் நேரடியாக சிஏஏக்கு ஆதரவாக வாக்களித்த ஒரு கொடுமையை அந்த நெருக்கடியை அவருக்கு கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் இதை பத்தி கேட்கலாமா? அப்புறம் உங்க டர்ன்ல பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு குறுக்கிட்டீங்க. நீங்க ஆர்டர் போட தேவையில்லை. உங்க ஆர்டர் போட வேண்டிய அவசியம் இல்ல. நெறியாளர் இருக்காரு. நான் அவர்ட்ட தான் கேக்குறேன். நீங்க நெறியாளரா? நீங்க ஒரு நாகரிகம் இருக்கு சார். ஒரு நாகரிகம் இருக்குல்ல. பேசும்போது குறுக்கிட கூடாது. நாகரிகம் இருக்கு. பேசும்போது 3 முறை குறுக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் பேசும்போது சூரிய நீங்க எந்த குறுக்கிட நான் பண்ணல. பிஜேபி காரங்க போட்டு பாருங்க. 3 முறை குறுக்கிட்டீங்க. ஜவஹர்லி நீங்க கத்து கொடுக்காதீங்க எங்களுக்கு. நான் உங்களுடைய பேச்சுல தெரியும் யார் நாகரிகம் பேசுறாங்கங்கிறது மக்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தரா பேசல, நேரம் இருக்குது. நீங்க சூர்யா, இன்னொன்னு இங்க இருக்கக்கூடிய அந்த இது கேட்டாங்க 33% கொடுப்பாங்களா அப்படினு. 33% சட்டமாக்குனதை உடனடியே இம்ப்ளிமென்ட் பண்ண வேண்டியதானே? அதையே நீங்க கப்புள் பண்றீங்க, கொண்டு போய் இதுக்கு டீலிமிட்டேஷனோட கப்புள் பண்றீங்க. டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தீங்கன்னா தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய எம்பி சீட்டை குறைக்கலாம். அப்ப டீலிமிட்டேஷன் எதிர்த்தா இவங்க 33% எதுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ணலாங்கிற ஒரு நயவஞ்சக எண்ணத்தோட பாஜக இம்ப்ளிமென்ட் பண்ணக்கூடாதுன்னு விரும்பினது அந்த 33%. அதனால அவங்க தள்ளி போட்டே போறாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்கலாமே அவங்க நினைச்சிருந்தா. பட் எல்லா கட்சிகளுமே அந்த வேலை தான் பண்றீங்க. 33% பெண்கள் கொடுக்குறாங்க. சட்டபூர்வமா மேண்டேட் ஆயிடுச்சுனா போட்டு தானே சார் ஆகணும். இல்ல சார், அது ரைட் சார். ஆனா எல்லாருமே ஆதரிக்கிறோம்ன்றோம். ஆனா நம்ம வந்து வேட்பாளரா களம் இருக்கிறது. அதை பத்தி நான் 2 பேர்ட்ட கேட்டேன். இல்ல பேசுங்க சார். இல்ல சார், நான் மற்ற எல்லாருக்கும் நேரத்துக்கு கொடுத்துட்டு வரேன். உங்களுக்கு தெரியும், பேசுவோம், நம்ம பேசுவோம். முக்கியமான விஷயம் இதோட தொடர்ச்சி நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு வந்துறேன். அதுக்கப்புறம் பேசலாம். நீங்க உங்களோட பதிலுக்கு நான் திரும்ப கேட்க முடியாது. நடுவில் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. இதுல திரு குபேந்திரன், இந்த தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது கடுமையான விமர்சனத்தை 2 பேரும் முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இதுல நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை மாநில கட்சிகள் கொடுக்கிற தேர்தல் அறிக்கை வந்து ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. இது வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது மத்தியில் வந்து இவங்களுடைய சொந்த ஆட்சி அமைந்தால் கூட சில நேரங்களில் எதிர்ப்பு பதிவாகும். ஒரு தமிழனே பிரதமராக வந்தால் கூட தமிழை ஆட்சி மொழியா கொண்டு வந்து முடியாது. ஏன்னா அங்க வந்து எதிர்ப்பு பதிவாகும். அதனால இப்ப இவங்க இந்தியா கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், எங்களுடைய கருத்து அங்கே பிரதிபலிக்கும் என்ற அடிப்படையில் இதை அறிவித்திருக்கிறார்கள். அப்படியே எடுத்துக்கொள்ள முடியும். பெட்ரோல் டீசல் விலை குறைப்பாகட்டும், இல்ல அதுல முரண் வருது அப்படிங்கிறாங்க. ஆமா, அந்த அறிவிப்பு எதுவாக இருந்தாலும் நாங்க வந்து இப்போ வாஜ்பாய் அரசு ஆதரித்த திமுக அரசு என்ன பண்ணுச்சு, ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. சோ இதையெல்லாம் நீங்கள் வந்து செய்யக்கூடாது, செய்தால் நாங்கள் வந்து ஆதரவு விலைக்கு கொள்வோம். அந்த மாதிரி திட்டங்கள் தான். இப்போ நாங்கள் எங்க கூட்டாட்சி முறையில் காங்கிரஸ் பிரதமர் அல்லது வேற ஏதாவது ஒரு கட்சி வந்து பிரதமர் வந்தால் எங்களுடைய கோரிக்கைகள் இதெல்லாம் நீங்கள் வந்து செய்ய முடியுமா அப்படின்னா நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராம்ல வருவாங்க. அப்படிதான் எடுத்துக்கணும். மாநில கட்சி பொறுத்தவரை மாநில தேர்தல் அறிக்கை தான் சிறந்தது. நாடாளுமன்ற தேர்தல் இருக்கிறது ஒரு பெயரளவுக்கு ஒரு சம்பிரதாயமாக ஏற்படுத்துகிற ஒன்று. இதை போய் ஒரு பெரிய விவாதம் பண்ணோம்னா சரியா இருக்காது. ஆனால்
அறிவிக்கிற இந்த விஷயத்தில் அதுக்கு ஒரு குழு அமைச்சு அதுக்கு என்னெல்லாம் முக்கியமா இடம்பெறணுங்கிற வரைக்கும் ஒரு கட்சி வந்து ஒரு கூட்டணி ஒரு முடிவு எடுக்கும் போது அது வெறுமனே கடந்து போகக்கூடியதா இருக்கு. அறிவிக்கிற போது அந்த கூட்டணி கட்சிகள் ஏற்றுக்கொள்ள. இப்ப நீட் தேர்வு வந்து ரத்து செய்வோம் சொல்றாங்க. ஓகே, தமிழ்நாடு அரசுக்கு மட்டும் விலக்கு வாங்குவோம் என்பது வேறு. ஓகே, நாடு முழுவதும் நீட் தேர்வு ரத்து செய்யணும் இந்தியா கூட்டணி ஏத்துக்குமா? ஓகே, இல்ல அதுல அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு விலக்குன்னு தான் சொல்லிருக்காங்க. அதுல தமிழ்நாட்டுக்கு விலக்குன்னு தான் சொல்லிருக்காங்க. இன்னைக்கு அவர் சொன்னது நான் முழுமையா படிக்கல, முதலமைச்சர் அறிவிச்ச போது தமிழ்நாட்டுக்கு விலக்கு பெறுவோம்னாரு. சோ அந்த மாதிரி சில திட்டங்கள் இருக்கு. சுங்கச்சாவடிகள் வந்து ரத்துன்னு சொல்றாங்க. ஆமா, அந்த மாதிரி விஷயங்கள் சுங்கச்சாவடிகள் வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் நடைமுறையில் சாத்தியமா? நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி இந்த விஷயம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே 2 டோல் அவங்க க்ளோஸ் பண்ணிருக்காங்களே இங்க. கரெக்ட். பட் நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி செய்கிற திட்டம் அது. ஓகே, சோ அந்த திட்டத்தை மாநில அரசு இல்ல மத்திய அரசுல பொறுப்புல வரும்போது அவர் தான் சொல்றாரு, கேள்வி முன்வைக்கப்படுது, இதெல்லாம் வந்து நீங்க எப்படி செயல்படுத்த முடியும் அப்படின்னும் போது மேல எங்க ஆட்சி தான் வருதுன்னு முதலமைச்சர் சொல்றாரு. அவர் சொல்றது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் இதை செய்வோன்றாரு. அது செய்யக்கூடியதாக இருக்கிறதாங்கிறது கேள்வி. அதுதான் இவங்க வைக்கிறாங்க. முரண்லாம் இருக்கு. இப்ப சிஏஏ மாதிரி விஷயத்துல மற்ற கூட்டணி கட்சிகள் என்ன நிலைப்பாட்டு எடுப்பாங்க, திமுக எப்படி அதை செயல்பாட்டு கொண்டு வர முடியுங்கிற கேள்விகளை வைக்கிறாங்க. அதுல இந்த மாதிரி ஒரு நாடு முழுவதும் இருக்கிற பொதுவான திட்டங்களில் ஓகே இப்படி கொண்டு வரும்போது ஏற்படுகிற சிக்கல் இருக்குல்ல. இப்போ சுங்கச்சாவடிகள் வந்து ரத்து செய்தால் நானும் மகிழ்வேன், நீங்களும் மகிழ்வீங்க. ஆனால் சாத்தியம் இருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் டிஆர் பாலு இருந்தார். அப்ப அந்த காலகட்டத்தில் தங்க நாற்கர சாலை போட்டாங்க. வாஜ்பாய் பீரியட் ஆரம்பிச்சது, காங்கிரஸ் ஆட்சியில் தொடர்ந்தது. ஆனால் பிரைவேட் பார்ட்டிசிபேஷன்ல போடுகிற ரோடு வந்து இத்தனை ஆண்டுகள் தான் இருக்க வேண்டும் என்று சொல்வார்களா? அத்தனை ஆண்டுகள் முடிந்த பிறகு அங்க ஒரு பலகை வைக்கணும். இந்த இடத்தில் இத்தனை ஆண்டுகள் மட்டும்தான் வசூலிக்கப்படும். இதை கடந்து அறிக்கையை கடந்து திரு ரவீந்திரன், களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 3 அணிகள் என்னென்னங்கிறது முடிவாயிடுச்சு. இப்போ வந்து இனிமே எந்த மாற்றங்களும் சந்திக்க போறதில்ல, தேமுதிக அதிமுக தான் அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னா இப்போ எப்படி இருக்கும்? முதல் இடம், 2வது இடம், 3வது இடம் 3மே கவனிக்கக்கூடியதா மாறும்னா எப்படி இருக்கும் இந்த களம்?